ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மே 1 வெள்ளிக்கிழமை நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல நீங்க வைக்கிறதால பணம் அதிரடியாக ஏற்படும், பாவங்கள் தீர்ந்து செல்வம் குவியும். அது என்னென்ன பொருட்கள், அது என்ன வழிபாடுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா மாதமும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குன்னு ஒரு தனி விசேஷம் இருக்கு. நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்தர் அவதரித்த தினம்தான் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி. அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமி இந்த வருஷம் நமக்கு வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. அது கூடுதல் சிறப்பு. ஏப்ரல் 30 வியாழக்கிழமை இரவு 9:51 ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி தேதி மறுநாள் மே 1 இரவு 11:07 வரைக்கும் இருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில 10:12 ராகு காலம், மதியம் 3:04 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமா நீங்க சித்ரா பௌர்ணமிக்கான வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போறது, தீபங்கள் ஏத்துறது, இது எல்லாத்தையும் நீங்க பகல் நேரத்துல பண்ணலாம். வீட்டுல பூஜையில இருந்து விளக்கேற்றி வச்சு இறை வழிபாடு செய்யறது மாலை நேரத்துல பண்றது விசேஷம். ஏன்னா சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே சந்திர பகவானுக்கு உரியது. முழு நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய நேரம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். பௌர்ணமி தினங்கள்ல எந்த தெய்வத்தை வணங்கலாம்? எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம். குறிப்பா சிவபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம். திருவண்ணாமலையில கிரிவலம் வர்றவங்களுக்கு பௌர்ணமியோட மகிமை பற்றி தெரியும். திருவண்ணாமலையில பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்தா முக்தி கிடைக்கும். அதுவே சித்ரா பௌர்ணமிக்கு வர்றது கூடுதல் விசேஷம். அப்படி ஒருவேளை உங்களால திருவண்ணாமலைக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு கோவில் பிரகாரத்தை 9 முறை வளம்பாங்க. அதுவே பெரிய புண்ணியம் தான். கண்டிப்பான முறையில் வீட்டில் ஒரு நோட்டும் ஒரு பேனாவை வைத்து வழிபாடு செய்யணும். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சித்திரகுப்தர் நம்ம பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்களை நோட்டில் எழுதி வைப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புதிதாக நோட்டு பேனா வைக்கும்போது நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை புதுசாக ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் அன்றைய தினம் அதை பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பான முறையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திர தரிசனம் பண்ணுறது கட்டாயம். ஏன்னா சந்திர பகவானுக்கு உரிய தினமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி தினத்தில், அதுவும் சித்திரை மாதத்தோட பௌர்ணமி தினத்தில் நம்ம குடும்பத்தோட சந்திர தரிசனம் பண்ணும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் தீரும். இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. கணவன் பேச்ச மனைவியோ, மனைவி பேச்ச கணவனோ கேட்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது. வீட்டுக்குள்ள வந்தாலே ஏன் வரணும் இருக்கு. இது மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் மனோவரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் தான். கட்டாயம் அவரை வணங்கணும். வீட்டில் ஒரு 6:30 7 மணிக்கு மேலே பூஜையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்கள் வழிபாட்டெலாம் முடிச்சிடுங்க. முடிஞ்சா அன்றைய தினம் மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணுறது விசேஷம். ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் பெண் தெய்வங்களுக்கும் உகந்த தினம் தான். இப்படி எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வணங்கிட்டு உங்கள் வீட்டிலேருந்து எங்கேருந்து பார்த்தா முழுநிலவு பிரகாசமாக தெரியுதோ அங்கே போயிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு குடும்பத்தோட சந்திர தரிசனம் பண்ணுங்க. ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 3 முறை உச்சரிக்கணும். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த முறையில் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்து எல்லா தெய்வங்களையும் சிவபெருமான், வெள்ளிக்கிழமை வந்த சுக்கிர பகவான், மகாலட்சுமி தாயார், கூடவே குலதெய்வம், இஷ்ட தெய்வம் சந்திர பகவான், இவங்க எல்லாரையும் வணங்கும் போது இந்த ஒரு சித்திரை மாதத்துல இருந்து அடுத்த ஒரு 12 மாதங்கள் இந்த பராபவ வருடத்துல வரக்கூடிய எல்லா பௌர்ணமி நாட்கள்லையும் அந்த முழுநிலவு பிரகாசமா தெரிகிற மாதிரி மாதம் மாதம் உங்க வாழ்க்கை பிரகாசமா போகும் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க நம்ப வேண்டிய விஷயம்தான். இது போக நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்களும் பரிகாரங்களும் நமக்கு வாழ்க்கையில பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் இல்லையா? அதுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி ஒரு அற்புதமான ஒரு தினம். சித்திரகுப்தர் மேலுலகத்துல நம்ம பண்ணக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம நல்ல விஷயங்கள், நல்ல பேர் வாங்கணும், நம்ம மேல அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா தான தர்மங்கள் பண்ணணும், உதவிகள் செய்யணும், கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு சாப்பாடு போடணும். அதுல இப்போ நாம சொல்லக்கூடிய அந்த நிலைவாசல் பரிகாரம் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பரிகாரம். ஏதாவது 2 இலை எடுத்துக்கோங்க. ஒன்று வெற்றிலை எடுத்தா 2 எடுத்துக்கோங்க, இல்லை செம்பருத்தில எடுத்தா 2 எடுத்துக்கோங்க. அந்த 2 இலைகளையும் கழுவி சுத்தப்படுத்தி வீட்டோட பூஜை அறையில சுவாமி படத்துக்கு முடிய பாதத்தில் வச்சுடுங்க. ஒரு இலையில ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி, இன்னொரு இலையில ஒரே ஒரு ஸ்பூன் கெட்டி வெல்லம், அப்படிலாம் நாட்டு சர்க்கரை, இந்த 2த்துல எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் ஒயிட் சுகர், அந்த வெள்ளை சர்க்கரை மட்டும் பயன்படுத்த வேணாம். இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட பூஜை அறையில சுவாமி பாதத்துக்கு முடிய வச்சிடணும். வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் அது அப்படியே இருக்க பார்த்துக்கோங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி, இப்போ உதாரணத்துக்கு மாலை 6-7 மணிக்கு, இது எப்ப? சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சந்திர தரிசனம் முடிச்சிடுங்க. சந்திர தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் இந்த 2 பொருட்களும் இடைமேல வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு போய் உங்க வீட்டோட நிலைவாசல்ல வைக்கணும். நிலைவாசல்ல எங்க வைக்கணும்?
தினம் விளக்கேத்தி வைப்பீங்க நிலைவாசல்ல. அந்த இடத்துல வைக்கணும். எத்தனை மணிக்கு வைக்கலாம்னா, 6, 7 மணிக்கு பூஜை பண்றீங்கன்னா, இரவு ஒரு 8 மணி, 9 மணி அந்த நேரத்துல இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 2 அமைப்பை எடுத்துட்டு போயிட்டு, அப்படியே நிலைவாசல்ல வச்சு நீங்க தூங்க போயிரலாம். நமக்கு வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி 7 நிமிஷம் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி இருக்கு. அப்ப என்ன ஆகும்? அந்த பௌர்ணமி நேரத்துல, அந்த பௌர்ணமி முடியறதுக்குள்ளயே அந்த 2 பொருட்களையும் பூஜையில வச்சு பூஜை பண்ணி, அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நிலைவாசல்ல வச்சுட்டீங்க. இரவு தூங்கவும் போயிடுறீங்க. இரவு முழுக்க அந்த நிலவு வெளிச்சம் அது மேல படும். அது மட்டும் இல்லாம, குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 எறும்புகள், இல்ல ஒரு 50லேருந்து 100 எறும்புகள் வந்து சாப்பிடும். அது மூலியமா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 50லேருந்து 100 ஜீவன்களுக்கு பசியாத்தின பலன்னு, அது மூலியமா கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்குமாம். தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில எறும்புகளுக்கு சில பாவங்கள் செஞ்சிருக்கலாம், நம்ம மிதிச்சிருக்கலாம், இல்ல கடிக்குதுன்னு அடிச்சிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட வாயில்லா ஜீவன்களுக்கு கூட, இப்ப மனிதர்களுக்கு பசிச்சா ₹10 கொடுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டுருவாங்க. ஆனா வாயில்லா ஜீவனால கேட்க முடியாது. அப்படிப்பட்ட வாயில்லா ஜீவன்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் பண்றது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொண்டு வந்து சேர்க்குமாம். அதுவும் சித்திரகுப்தர் அவதரிச்ச இந்த சித்ரா பௌர்ணமி இருக்குல்ல, அன்றைய தினம் அவருக்கு பிடித்த விஷயங்களையும், பாவத்தை தீர்த்து புண்ணியத்தை அதிகமாக்கக்கூடிய விஷயங்களையும் பண்ணும்போது, அவரோட பார்வை நம்ம மேல விழுந்து, அப்ப இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய பாவங்களை விலக்கி வரான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. இதுவரை செய்திருந்த பாவங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யும்போது, அந்த பாவத்தை தாண்டிய புண்ணியங்கள் அதிகமாகும் போது, நமக்கு வாழ்க்கை மேம்படும். வாழும் போதே சொர்க்கத்தை பார்க்க முடியுமாம். அதுதான் இந்த தான தர்மங்கள் பண்றதுக்கான முக்கியமான நோக்கம். இப்ப இரவு வச்சுட்டீங்க, தூங்க போயிட்டீங்க. காலைல தூங்கி எழுந்து பார்த்தா ஒரு 50லேருந்து 100 எறும்புகள், குறைஞ்சது ஒரு 5, 10 எறும்பு சாப்பிட்டா கூட 5, 6 ஜீவன்களுக்கு வயிறார பசியாத்தின பலன் கிடைக்கும். அந்த ஜீவன்கள் உங்களை வயிறாரையும் மனதாரையும் வாழ்த்திட்டு போகும். அது பெரிய புண்ணியம். அது மூலயமா பித்ருக்களோட சந்தோஷப்படுவாங்களாம். தூங்கி எழுந்ததுக்கு பிறகு மறுநாள் சனிக்கிழமை எறும்புகள் சாப்பிட்டது போக மீதி பொருட்கள் இருந்துச்சுன்னா, அதை அப்படியே நீங்க எடுத்து சுத்தப்படுத்திக்கலாம். அதை பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க எப்படி பார்த்தாலும் மே 1ஆம் தேதி இரவு 11 மணிக்குள்ள பண்ணிடணும். ஏன்னா 11 மணிக்கு மேல பௌர்ணமி முடிஞ்சிடும். இரவு முழுக்க அது அப்படி இருக்கட்டும். எறும்புகள் எப்போனாலும் சாப்பிடலாம். ஆனா நிலைவாசல்ல வைக்கிறத முடிஞ்சா ஒரு 9, 10 மணிக்குள்ள வைக்கிறது விசேஷம் தான். அதே மாதிரி கோடை காலமா இருக்கிறதால ரோட்ல யாராவது கஷ்டப்படுறாங்க, வெயில்ல வேலை செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுக்கலாம், உணவு வாங்கி கொடுக்கலாம். ஆதரவற்றவங்களுக்கு ஒரு ஜோடி செருப்பு, குடை இது மாதிரி பொருட்களை கோடை காலத்துல வாங்கி கொடுக்கறது புண்ணியங்களை ஏற்படுத்தும். கோவில் வாசல்லையோ இல்ல பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல மக்கள் கூடுற இடத்துலயோ தண்ணீர் பந்தல் அமைத்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீர்மோர், தண்ணீர் இது எல்லாத்தையுமே நீங்க தானமா கொடுக்கறது இல்ல உதவி செய்யறது புண்ணிய பலன்களை ஏற்படுத்தும். கோவிலுக்கு போகும்போது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோவில் வாசல்ல யாசகம் கேட்டு உட்கார்ந்துருக்கவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. எப்படி பார்த்தாலும் வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை 3 நேரத்துல வரும். காலைல 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, அதை விட்டா இரவு 8லேருந்து 9. இந்த 3 1 மணி நேரங்கள்ல ஏதாவது 1 மணி நேரத்துல சுக்கிர பகவானுக்காகவும் பிரத்யேகமா நீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில சுக்கிர திசை அடிக்கும். சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்துல மற்ற தினங்கள்ல வர்றதை விட வெள்ளிக்கிழமையில வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. சந்திரன் வழிபாடு, சுக்கிரன் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இவங்க எல்லாரையும் முடிச்சுட்டு கூடவே இப்ப நாம சொல்லிருக்கக்கூடிய அந்த நிலைவாசல் பரிகாரத்தையும் பண்ணுங்க. கண்டிப்பா புண்ணியங்கள் சேருதோ இல்லையோ பாவங்கள் தானா கரையும். சித்திரகுப்தர் அருளாசியோடு உங்க வாழ்க்கை புதிய தொடக்கமாக அமையும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.